ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் மேக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட NodeJS ப்ராஜெக்ட்டில் எப்படி ஒரு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு MongoDB அட்லஸை வந்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு MongoDBயில் அட்லஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு அட்லஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து MongoDB வந்துட்டு சர்ச் பண்ணுவோம் கூகுளில். MongoDB அட்லஸ். உங்களுக்கு ஆல்ரெடி MongoDB அட்லஸில் வந்துட்டு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா புதுசாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நெட்வொர்க் எப்போயுமே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ஓகே, நான் என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் பேஜ் இருக்கும். அண்ட் தென் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது. நான் வந்துட்டு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிளஸ்டர் டேட்டாபேஸை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இதில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே க்ரியேட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் டேட்டாபேஸ் டிப்ளாய்மெண்ட்டில். ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்குங்க. அண்ட் தென் கொடுத்தீங்க அப்படின்னா க்ரியேட் நியூ கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி வரும். இதில் வந்துட்டு சர்வர்லெஸ், டெடிக்கேட்டட் இது எல்லாமே வந்துட்டு பெய்டு சர்வீசஸ். உங்களுக்கு இது வந்துட்டு பெய்டு சர்வீசஸ் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் ஃப்ரீயாக கூட யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். அதிலே வந்துட்டு உங்களுக்கு 500 MB வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதுவே நமக்கு வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல காட்டல. ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ரீ கிளஸ்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால தான். ஸோ நீங்கள் இதை வந்துட்டு கொடுத்துட்டு டைரெக்டாக வந்துட்டு க்ரியேட் கிளஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளஸ்டர் வந்துட்டு க்ரியேட் ஆகிரும். அண்ட் தென் கிளஸ்டர் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஸோ இந்த கனெக்டில் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அண்ட் தென் இதில் கொடுத்துருக்க npm இன்ஸ்டால் MongoDBன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிரைவரை வந்து ஃபஸ்ட்டு உங்கள் NodeJS ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் பண்ணோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்னென்னா இங்கே ஒரு URL வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த URL வந்துட்டு காப்பி பண்ணிக்கணும். இதுதான் வந்துட்டு உங்கள் கிளஸ்டரோட டேட்டா பேஸ் URL. அண்ட் தென் இந்த URL வந்துட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் DB URL அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ DB URLல கொடுத்தாச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபியில் வந்துட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். தென் இந்த இதில் வந்துட்டு நீங்கள் கிளஸ்டர் க்ரியேட் பண்ணும்போது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு அது கேட்கும். ஸோ இந்த கிளஸ்டரோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ யூசர் நேமுக்கு பதிலாக என்ன யூசர் நேம் நீங்கள் அங்கே கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேமும், அண்ட் தென் பாஸ்வேர்டுக்கு பதிலாக என்ன கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ நான் வந்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு மங்கோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதையும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். npm i mongoose. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் தென் இந்த மங்கூஸ் அப்படின்ற பேக்கேஜை நம்ம இங்கே வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட்
mongoose equal to require mongoose. Okay. And then இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா mongoose dot connect and then இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம யூஆர்எல்லை கொடுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே வச்சுருந்தோம்ல அந்த டிபி யூஆர்எல் சொல்லிட்டு, ஸோ அதை வந்துட்டு இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கலாம். டிபி யூஆர்எல் அண்ட் தென் இங்கே டாட் தென், அதாவது என்னன்னா இது ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்படின்றப்ப இப்போ இந்த இது கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த இடத்துல டிபி வந்துட்டு கனெக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். கன்சோல் டாட் லாகில் டிபி கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இந்த இடத்துல டிபி கனெக்ட் ஆகலை எரர் ஆச்சு அப்படின்னா அதை வந்துட்டு கேட்ச் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த இடத்துல எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு என்னென்னா கன்சோல் டாட் லாகில் எரர் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம் என்னன்றத. அண்ட் தென் இதை ரன் பண்ணுறதுக்கு நோட்லான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்குவோம். ஓகே, நோட்மான் npx நோட்மான் மறந்துட்டேன். நோட்மான் இண்டெக்ஸ். ஓகே, சர்வர் ரன்னிங் ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு இன்னும் எந்த ஒரு இதுவுமே டிவி கனெக்டடாக என்னன்றதையே காட்டல. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் என்ன எரர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்லஸ் கனெக்ட் பண்ணுறப்ப ஒவ்வொரு டைமையும் வந்துட்டு இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் போய் பார்க்கணும், நெட்வொர்க் ஆக்சஸ் இருக்குல்ல. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா லோக்கல் ஐபியை மட்டும்தான் வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் இந்த இடத்துல ஐபியை வந்துட்டு ஒரு தடவை செட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் எரர் வருது. ஸோ எரர் என்ன அப்படின்னா, ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மங்கூஸ் கனெக்ட் பண்ணுறப்ப பேராமீட்டர்ஸை வந்துட்டு பாஸ் பண்ணோம். ஸோ அது என்ன அப்படின்னா சம் பேராமீட்டர்ஸ் வந்து கேட்கும். ஸோ அதை நம்ம பாஸ் பண்ணிடணும். ஸோ அது என்ன அப்படின்னா யூஸ் நியூ URL பார்சர், அது வந்துட்டு ட்ரூ அப்படின்னு செட் பண்ணிடணும். அண்ட் தென் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா யூஸ் யூனிஃபைட் டோபாலஜி. அதுவும் வந்துட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிட்டு திருப்பி நம்ம வந்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டுங்கிறது இந்த எரர் வந்துட்டு நம்ம இங்கே டிபி யூஆர்எல்ல தான் ஏதாவது எரராக இருக்கும். ஸோ என்ன அப்படின்றத பார்ப்போம்.
யா யூசர் நேமில் வந்துட்டு நான் கரெக்டாக கொடுக்கல. ஸோ யூசர் நேமை வந்துட்டு மாற்றிட்டேன் இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, டிபி கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம இப்போ வந்துட்டு MongoDB அட்லஸை வந்துட்டு நம்ம NodeJS சர்வரோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த டிபி யூஸ் பண்ணி எப்படி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்கலாம். ஸோ பாய் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.